Good evening, students. Today we will see the current affairs analysis dated 9th September 2020. First news: International Day of Clean Air for Blue Skies. So, Ministry of Environment and Forest Climate Change first conference ஒன்று நடத்தியிருக்காங்க. 2019 யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியில் அடாப்ட் பண்ணப்பட்ட ரெசல்யூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் வி ஹேவிங் மோர் தேன் பொல்யூட்டட் சிட்டிஸ், தட் இஸ் 122க்கு மேலே இருக்குது. அந்த பொல்யூட்டட் சிட்டிஸில் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அடிப்படையில் இட் இஸ் மோர் பொல்யூட்டட். பார்ட்டிகுலேட் மேட்டர் 10, பார்ட்டிகுலேட் மேட்டர் 2.5, கிரவுண்ட் லெவல் ஓசோன் கேஸஸ் அண்ட் தென் லைக் நைட்ரஸ் ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, அம்மோனியா, இதெல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வி ஹேவ் டு டேக் மெஷர்ஸ். அதுக்காக தான் இந்த மீட்டிங் நடத்துகிறேன். அண்ட் லைக் பிரைம் மினிஸ்டரோட ரீசன்ட் அனௌன்ஸ்மெண்ட் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே, பொல்யூட்டட் சிட்டிஸில் எல்லாமே ஸ்ட்ரிக்டர் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும், அதன் மூலமாக பொல்யூஷன் லெஸ் சிட்டிஸாக மாற்றணும் அப்படின்றது இதோட டார்கெட். நேஷ்னல் க்ளீன் ஏர் ப்ரோக்ராம் மூலமாக வி ஆர் டூயிங் பொல்யூட்டட் சிட்டிஸை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் அதன் மூலமாக. அண்ட் தென் டார்கெட் வந்து 20லேருந்து 30% பார்ட்டிகுலேட் மேட்டர் 10, 2.5 வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து பேஸ் லெவல், பேஸ் இயர், தட் இஸ் 2017 அந்த டைமில் இருந்ததை விட 20லேருந்து 30% வந்து குறைக்கணும் அப்படின்ட்டு 2024க்குள்ளாட்டி வி ஹேவ் டு ரெடியூஸ் இட். அதுக்காக வி இன்ட்ரடியூஸ் பாரத் ஸ்டேஜில் 6 அந்த ஸ்டாண்டர்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். குவாலிட்டி ஆஃப் பெட்ரோல் ஹாவ் டு பி இம்ப்ரூவ்ட். அப்புறம் பாரத் ஸ்டேஜ் ஆர் எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸ், யூ பீப்புள் நோ தட், நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு கிடையாது. சஜஷன்ஸ் ஃபார் த இம்ப்ரூவ்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பிளான் பண்ணுறது, கார் பூலிங், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அதிகமாக ஊக்கப்படுத்துறது, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகப்படுத்துறது, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸெட்ரா. டஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரீஸில் இருந்து தூசிகள் வெளியில் வராமல் தடுக்கிற அந்த மாதிரியான ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் ஹாவ் டு பி தேர். அண்ட் தென் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், தீஸ் ஆர் த பாசிட்டிவ் மெஷர்ஸ். தென் செகண்ட் நியூஸ் வந்து ரிப்போர்ட் ஆன் லிட்ரஸி ரேட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இப்போது ஹவுஸ் ஹோல்ட் சோஷியல் கன்சம்ஷன் ரிப்போர்ட் ஒன்று எடுத்துகிறேன். இட்ஸ் நாட் தேட் மச் இம்பார்ட்டன்ட் ரிப்போர்ட். சும்மா 7th வரைக்கும் இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் வந்து எந்த அளவுக்கு லிட்ரஸி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ ஓவரால் லிட்ரஸி ரேட் எடுத்துன்னா 77.7, தட் இஸ் அர்பன் ஏரியா 87.7%, ரூரல் ஏரியா 73%. இது ஹவுஸ் ஹோல்ட் சர்வே. அப்போ இதை கண்டக்ட் பண்ணுறது NSSOவாக இருக்கும், அது தெரியும் இல்லையா, நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ். ஸோ சாம்பிள் சர்வே தான் ஆர்கனைசேஷன்ஸை அதை கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் மேல் லிட்ரஸி ரேட் 84.7, ஃபீமேல் லிட்ரஸி 70.3. கேரளா இஸ் த பெஸ்ட் பர்ஃபார்மர், டெல்லி, உத்தரகாண்ட் அண்ட் தென் ஹிமாச்சல் பிரதேஷ் அஸ்ஸாம். டிஜிட்டல் லிட்ரஸி எடுத்துக்கிட்டிங்கன்னா 23% ஆஃப் த அர்பன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஹேவிங் ஆக்சஸ், 4% the household possesses with computers. எங்க அர்பனில் 23%, ரூரல் எடுத்திங்கன்னா 4%, only 4%. 15லேருந்து 20 வரைக்கும் லிட்ரஸி ரேட் எடுத்திங்கன்னா டிஜிட்டல் ஆக்சஸ், தட் இஸ் 56% இன் அர்பன் அண்ட் 24% இன் த ரூரல் ஏரியா. அப்புறம் இந்த சேம் குரூப்பில் இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கிறது 25% இன் த ரூரல் அண்ட் 58% இன் தி அர்பன். ஸோ இன்டர்நேஷ்னல் இது ஏன் இப்போ நம்ம இந்த லிட்ரஸி ரிப்போர்ட்டெல்லாம் எடுக்கிறோம்னா, இன்டர்நேஷ்னல் லிட்ரஸி டே வி ஆர் செலிப்ரேட்டிங் எவ்ரி இயர் ஆன் 8th September 1967 இதை நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். யுனெஸ்கோ தான் இதை கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. டு கிரியேட் அவேர்னஸ் லிட்ரஸி டேயாக இதை நம்ம ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ COVID-19 சுச்சுவேஷன் இருக்கிறனால டிஜிட்டல் லிட்ரஸி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கான இனிஷியேஷன் எப்படி இருக்குது, டிஜிட்டல் டிவைட் இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை 4 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 4 பொறுத்த வரைக்கும் என்ஷூர் இன்க்ளூசிவ் அண்ட் குவாலிட்டி எஜுகேஷன் ஃபார் ஆல் அண்ட் ப்ரொமோட் லைஃப் லாங் லேர்னிங் within its goals. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் பீப்புள்ஸை வந்து எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறது. அண்ட் தென் வி ஹேவிங் லைக் யூனிவர்சல் லிட்ரஸி 2060 இந்தியா வில் அச்சீவ் அப்படின்னு சொல்லப்படுது இனிஷியேஷன் கேட்டகரியில். ஸோ இதே கேட்டகரியில் நம்ம போனோம் அப்படின்னா கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி, இப்போ ரீசெண்ட் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட அந்த மும்மொழி கொள்கைக்கான நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி, அது மட்டும் இல்லை ஒகேஷ்னல் ட்ரைனிங் எக்ஸெட்ரா. அப்புறம் சமகர சிக்ஷா அபியான் மூலமாக வி ப்ரொவைடிங் ப்ரீ ஸ்கூலில் இருந்து RTE மூலமாக 6லேருந்து 14 years வரைக்கும் வி ஆர் ப்ரொவைடிங் ஃப்ரீ எஜுகேஷன். சமகர சிக்ஷா அபியான்ன்றது ப்ரீ ஸ்கூல், அப்புறம் இது ஃப்ரீ கிடையாது, ப்ரீ ஸ்கூலிங் இஸ் தேர். ஒரு ஸ்கூலுக்குள்ளாடி ப்ரீ ஸ்கூலிங் இருக்கும் அண்ட் தென் 12th வரைக்கும் அந்த ஸ்கூலில் டீச்சிங்ஸ் இருக்கும், ப்ளஸ் டீச்சர் ட்ரைனிங் வில் ஆல்சோ பி தேர். சரியா?
தென் மிட் டே மீல் ஸ்கீம் மூலமாக லைக் குழந்தைங்களுக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் கிளாஸ் 1லேருந்து 8 வரைக்கும். அண்ட் தென் எக்கல்பியா மாடல் ஸ்கூல் அண்ட் ராஜீவ் காந்தி நேஷ்னல் ஃபெலோஷிப் ஃபார் ட்ரைபல் ஸ்கூல்ஸ். ஸோ டிஜிட்டல் லிட்ரஸி எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இன்றைக்கி கோவிட்-19 சுச்சுவேஷனில் ஸோ வி ஆர் யூஸிங் லாட் ஆஃப் ஆன்லைன் கிளாஸஸ் எக்ஸெட்ரா. ஸோ அது எந்த அளவுக்கு ஆக்சஸ் இனிமேல் தேவை இருக்கும்னா ஃபியூச்சரில் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் தவிர்க்கிறதுக்கு ஆன்லைன் லிட்ரஸி இஸ் மஸ்ட். ஸோ அதுக்கு என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம், பாரத் நெட் ப்ரோக்ராம், நேஷனல் டிஜிட்டல் லிட்ரஸி மிஷன் டு ட்ரெயின் த பீப்புள், அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது. அப்புறம் பிரதான் மந்திரி கிராமீன் டிஜிட்டல் சாக்ஸ்திரா அபியான். ஸோ இதன் மூலமாக பீப்புளுக்கு வந்து டிஜிட்டல் லிட்ரேட் பண்ணுறது, இல்லிட்ரேட் பீப்புளை. சரியா? ஸோ தட்ஸ் ஆல். தென் தேர்ட் நியூஸ் வந்து ரிவ்யூ ஆஃப் நேஷ்னல் ஃபாரஸ்ட் பாலிசி. ஸோ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரஸ்ட் வந்து இப்போது நேஷ்னல் ஃபாரஸ்ட் பாலிசி 1988 வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் வி ஹேவ் நாட் ஹேவிங் ப்ராப்பர் டேட்டாஸ் ரிலேட்டட் டு தேட். ஸோ ட்ரீ அவுட் சைட் த ஃபாரஸ்ட், இப்போது நம்ம ஊர்கள் எல்லாம் நிறைய ஃபாரஸ்ட் வந்து அழிக்கப்படுற, ஃபாரஸ்ட் இல்லை அவுட் சைட் த ஃபாரஸ்ட் ஏரியா லாட் ஆஃப் ட்ரீஸ் ஆர் கட் டவுன். அதன் மூலமாக கார்பன் சீக்வெஸ்ட்ரேஷன் கம்மியாகுது. ஸோ அதை அதிகப்படுத்தணும், அதை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணும். அதுக்கான ஒரு பாலிசியாக இனிமேல் கொண்டு வரணும் அப்படின்றத. ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா, ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் ஏரியா, அது ஏரியாவில் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணப்படணும் இனிமேல். நார்மலாக உங்கள் நார்மல் லேண்டில் இருக்கக்கூடிய மரங்கள் எவ்வளோ கட் பண்ணப்படுது அப்படின்றது. ஸோ இது நீங்கள் படிக்கணும்னு இல்லை, கீழே இருக்கக்கூடிய அந்த ஃபாரஸ்ட் பாலிசி இந்த பேக்ரவுண்ட் எடுத்துக்கிட்டால் நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசியில் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ் ஹாவ் டு பி அமெண்டட். சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் அண்ட் கோல்ஸ் எடுத்துனா மெயின்டெனன்ஸ், என்வாயர்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி ஹெல்ப் பண்ணோம், கார்பன் சீக்வெஸ்ட்ரேஷனு ஹெல்ப் பண்ணோம், சாயில் எரோஷனை தடுக்கிறது ஹெல்ப் பண்ணோம், டெசர்ட் ஏரியாவில் சாண்ட் டியூன்ஸ் வந்து அது மாதிரி கோஸ்டல் வந்து அழிஞ்சு போகாமல் இருக்கிறது ஹெல்ப் பண்ணோம். அண்ட் தென் சப்ஸ்டான்ஷியலி இன்க்ரீசிங் ட்ரீ கவர், ஃபாரஸ்ட் கவர் through afforestation and social forestry. Social forestry na people use பண்றது for afforestation. அப்புறம் meet requirements of the fuel, peopleக்கான இப்போ விறகு இந்த மாதிரியான பர்பஸுக்கு அவங்க யூஸ் பண்ணணும். உங்களோட டிம்பர் பர்பஸ், டோர்ஸ் எக்ஸெட்ரா, டேபிள்ஸ் எக்ஸெட்ரா அதெல்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ சஸ்டைனபிள் யூஸ் அலோவ் பண்ணலாம். இந்த லைக் பாலிசியை பொறுத்த வரைக்கும் ஹாவ் டு சேஞ்சஸ் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அவுட் சைட் கவரில் இருக்கக்கூடிய இதில் ஆட் ஆகாது, லைக் ஃபாரஸ்ட்டை தவிர மற்ற ஏரியாக்களில் இருக்கக்கூடிய. ஸோ தட் ஹேவ் டு பி ஆடட் அப்படின்றது தான். அண்ட் தென் 1927 ஃபாரஸ்ட் ஆக்ட் இருக்குது நமக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. வாட் ஆர் த ஆக்ட்ஸ் ஆர் தேர்? 1927 ஆக்ட். அண்ட் தென் காம்பன்சேட்டரி அஃபாரஸ்ட்ரேஷன் ஃபண்ட் 2016, ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980, ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006, வைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 மூலமாக வி ஆர் ப்ரொடெக்டிங் த ஃபாரஸ்ட். எஃப்ஆர்ஏ ஆக்டை பொறுத்த வரைக்கும் ட்ரைபல் பீப்புள்ஸுக்கும் இல்லைனா காடுகளில் வாழக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு தே ஹாவ் த ரைட்ஸ் டு செட்டில் தேர். அந்த கன்சர்வேஷன் அவங்கள வச்சு பயன்படுத்துகிறோம். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ ஹவ் டு நோ. இந்த பாக்ஸில் இருக்கக்கூடியது இம்பார்ட்டன்ட். யூ பீப்புள் ஹவ் டு ஸ்டடி அக்கார்டிங் டு இந்தியா ஸ்டேட் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட். இது எவ்ரி இயர் இட் வில் பி டேக்கன், பையனியலி டேக்கன். 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக இந்த ரிப்போர்ட் வந்துச்சு 2019. ஸோ 2021 நெக்ஸ்ட் ரிப்போர்ட் வில் கம். நான் ஆகஸ்ட் லாஸ்ட் செப்டம்பர் அந்த டைம் பீரியடில் எதமாக வந்துச்சு. அதை நான் அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் கரண்ட் அஃபேர்ஸில். 24.56%, தட் இஸ் 8,07,276 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸுக்கான ஃபாரஸ்ட் கவர் இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் தி கோதாவர்மன் கேஸில் சுப்ரீம் கோர்ட் டிஃபைன்ட் ஃபாரஸ்ட் as all areas. ஃபாரஸ்ட் இன் டிக்ஷனரி மீனிங், தட் இஸ் நேச்சர் ஆஃப் ஒர்ஷிப் அண்ட் கிளாசிஃபிகேஷன் தேர் ஆஃப். நான் தான் சொன்னேன் இல்லையா, இந்த 1988 பாலிசியில் வி டோன்ட் ஹேவிங் நம்ம ஃபாரஸ்ட் கவரில் இருக்கிறது ப்ரொடெக்டட் ஏரியா, ரிசர்வ் ஏரியாவில் இருக்கிற மட்டும் தான் ஃபாரஸ்ட்னு வச்சுருக்கோம். லைக் மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய மரங்கள் வந்து ஃபாரஸ்ட் மரங்கள்னு ஆட் பண்ணப்படாது. ஸோ அதனால தான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் 1996 ஜட்ஜ்மெண்ட்டில் இட் வாஸ் டோல்ட் லைக் பை தி சுப்ரீம் கோர்ட். அதனால தான் இப்போ அதை ஆட் பண்ணணும் அப்படின்றது தான் அவரோட ரெக்கமெண்டேஷனாக இருக்குது. அண்ட் தென் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வி ஹேவிங் கன்கரண்ட் லிஸ்ட்டில் ஃபாரஸ்ட் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வி ஹேவிங் லைக் சப்ஜெக்ட். ஸோ போத் கேன் மேக் எலா, ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கேன் மேக் எலா. 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் 1976 மூலமாக கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு அது மூவ் பண்ணப்படுது. 51A sub class G, that is fundamental duty of every citizen to protect
and conserve the nature, improve the nature, improve பண்ணுறது. 48A of Directive Principle of State Policy வந்து ஃபாரஸ்ட்டை சேஃப்கார்ட் பண்ணுற, என்வரன்மெண்ட்டை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது. தென் கிரண் அப்படின்றது இட்ஸ் அ மென்டல் ஹெல்த் ரீஹாபிலிட்டேஷன் ஹெல்ப்லைன். இப்போது மனோதர்பன் அப்படின்னா நான் லாக்டவுன் பீரியடில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், இது ஆன்லைன் மூலமாக பண்ணியிருந்தேன். மனோதர்பன் இட்ஸ் ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க அப்படின்னா தே கேன் டாக். இந்த ஹெல்ப்லைன் நம்பர் மனோதர்பன் அப்படின்ற இனிஷியேட்டிவ் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வந்து ஹெச்ஆர்டி வந்து இதை லான்ச் பண்ணியிருந்தாங்க. கவுன்சிலிங்ஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா அவங்களோட இந்த ஸ்ட்ரெஸ் சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுற அப்படின்றதுக்கு ப்ராப்ளம் இருக்கிறவங்க தே கேன் கால் அண்ட் தே கேன் கெட் த அட்வைஸ், கவுன்சிலிங் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் வந்து 24/7 கிரண் இனிஷியேட்டிவ். இது எல்லாருக்குமே who are in stress, like depression, suicidal thoughts இருக்கிறவங்க they can contact those persons, they will give some like counseling. சரியா? about the helpline எடுத்தீங்கன்னா 24/7 கிட்டத்தட்ட like 13 languagesல இது ப்ரொவைட் பண்ணுறாங்க. 660 clinical rehabilitation psychologist அந்த கிளினிக்கல் இது கொடுக்குறாங்க. 68 சைக்காட்ரிஸ்ட் ஆஸ் வாலண்டியர்ஸாக இதில் இணைஞ்சிருக்காங்க. ஸோ ஆன்லைன் மூலமாக யூ கேன் கெட் தி ஆன்லைன்னா கால், யூ கேன் கெட் தி கவுன்சிலிங். இதை இனிஷியேட் பண்ணுறது, இதை கோஆர்டினேட் பண்ணக்கூடிய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் தி எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன் வித் மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் அண்ட் இன் சென்னை அண்ட் த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் ரீஹாபிலிட்டேஷன் தட் இஸ் இன் மத்திய பிரதேஷ். ஸோ இவங்க தான் இதை இனிஷியேட் பண்ணக்கூடியது. மினிஸ்ட்ரி வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி. தென் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் லைக் மென்டல் ப்ரொஃபஷனல், குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல், அதை டீல் பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ஒன்லி 10.6% ஆஃப் அடல்ட்ஸ். அப்புறம் லைக் சாரி கரெக்ட் 10.6% ஆஃப் அடல்ட்ஸ் இருக்காங்க. அதெல்லாம் லைக் who are facing the adolescent mental illness, that is 7.3% 2015-16 அடிப்படையில். ட்ரீட்மெண்ட் கேப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா 70% 92%. அப்படின்னா மென்டல் ஹெல்த் சைக்காட்ரிஸ்ட் வந்து நமக்கு பற்றாக்குறையில் இருக்காங்க நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும். அது ரீசெண்டாக வந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இந்த போட்டிருக்காங்கல்ல, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் 1 lakh பாப்புலேஷன் வி ஹேவிங் 0.3 சைக்காட்ரிஸ்ட், 0.3, நாட் ஈவன் அ சிங்கிள் பர்சன். நர்சஸ் எடுத்துனா 0.12, சைக்காலஜிஸ்ட் வந்து 0.07, சோஷியல் ஒர்க்கர் ஃபார் தி மென்டல் ஹெல்த் தட் இஸ் 0.07. இந்தியாவில் என்னென்ன இனிஷியேஷனா மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் இருக்குது. அதன் மூலமாக வி கிரியேட்டட் லைக் ஸ்டாட்யூட்டரி ரெகுலேஷன் தட் இஸ் மென்டல் ஹெல்த் ஆக்ட் 2017 உருவாக்கியிருக்கோம். அதன் மூலமாக டிப்ரெஷனில் சூசைட் பண்ணக்கூடியது எல்லாமே இனிமேல் வந்து ஐபிசி கோட் அடிப்படையில் கிரிமினல் கோடு கிடையாது. ஸோ அதை நம்ம ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். அவங்கள வந்து இனிமேல் தண்டிக்க முடியாது. கவுன்சிலிங் ஹேவ் டு பி ப்ரொவைடட். தென் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். தட்ஸ் ஆல். தென் 5th நியூஸ் வந்து இந்திரா காந்தி பீஸ் ப்ரைஸ் 2019. இது டிஸ்ஆர்மமெண்ட் பீஸை ப்ரமோட் பண்ணக்கூடிய பீப்புளுக்கு எல்லாமே இதை நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அதில் சார் டேவிட் அட்டன்பர்க் அப்படின்ற பர்சனுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இஸ் அ நேச்சுரல் ஹிஸ்டாரியன். பிபிசியில் இஸ் அ வைல்ட் லைஃப் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய பர்சன், அனிமல் அண்ட் பிளானட் லைஃப், பிளான்ட் லைஃப்பை பற்றி. ஸோ கன்சர்வேஷனுக்கு இவரோட தாட்ஸ் ரொம்ப பயன்படுத்தப்படுது, இவரோட மெஷர்ஸ் வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்றதுனால இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க அவருக்கு. ஸோ நோட்டபிள் ரெசிபியன்ஸ் எடுத்திங்கன்னா பார்லமெண்டேரியன்ஸ் ஃபார் குளோபல் ஆக்ஷன்ஸ் யூனிசெஃப் வாங்கியிருக்காங்க, எம்எஸ் சுவாமிநாதன் ஃபார் க்ரீன் ரெவல்யூஷன், தென் காஃபி அண்ணன், தென் இந்தியா ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைஸ் 2014, அப்புறம் UNHCR அண்ட் த சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்வரன்மெண்ட் 2018. நவ் 2019க்கான தான் இவர் கொடுத்துருக்காங்க. So you have to know. Then Yanomami tribe. ஸோ இது ஏற்கனவே நம்ம கவர் பண்ணியிருக்கோம் முன்னாடி. பிரேசில் வெனின்சுலாவோட சதர்ன் ஏரியாவில் வருவாங்க. லார்ஜஸ்ட் ட்ரைபல் பீப்புள் இன் தி சவுத் அமெரிக்கன் ஏரியா. குரானி, அப்புறம் கியாங், அப்புறம் பட்டாக்ஸா. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரைபல் குரூப்பில் இதுவும் ஒன்று. அமேசான் ரிவரை தொட்டு வாழக்கூடிய மக்கள் இவங்க. 38,000 population are there living contiguous to the forested area. Amazon forest ஏரியாவோட அந்த தொடர்புடைய பகுதியில் தான் இருக்காங்க. இவங்களோட மெயின் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஏன் இது நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா, அவங்க மைனிங் அதிகமாக அங்கே பயன்படுத்தப்படுறதுனால தே ஆர் கெட்டிங் அஃபெக்டட். அதனால இப்போ குரல் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஐ ஹோப் மோர் தேன் 20,000 கோல்டு மைனர்ஸ் வந்து அந்த இடங்களை விட்டு வெளியேற்றப்படணும் அப்படின்றதுக்காக ஒரு கேம்பெயின் நடத்தியிருக்காங்க. That's why it was in news. சரியா? பட் யூ ஹாவ் டு நோ த ட்ரைபல் பீப்புள். அந்த மேப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வெனின்சுலாவோட சதர்ன் சைட்.
தென் green blue infrastructure policy by the Delhi government. ஸோ டெல்லியோட டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி green blue ப்ராஜெக்ட்னா ஒன்றும் இல்லைப்பா, க்ரீன்ன்றது ஃபாரஸ்ட் கவர் அதிகப்படுத்துறது, ப்ளூன்றது வாட்டர் பாடிஸ் வெட்லேண்ட்ஸை உருவாக்குறது. ஸோ இப்போ அவங்க வாட்டர் ஷார்ட்டேஜ் ப்ராப்ளம் இருக்குது, க்ரீன் கவர் அங்கே கம்மியாக இருக்குது, அதனால் அதை ஊக்கப்படுத்துறது. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆர்டிகிள்ஸ் நீங்கள் படிக்க வேணும், சரியா? தென் 8th நியூஸ் வந்து குளோபல் இண்டிசஸ் டு டிரைவ் ரிஃபார்ம்ஸ் அண்ட் க்ரோத் GIRG எக்ஸசைஸ். இது எதுக்கு அப்படின்னா நிதி ஆயோக் வந்து இதை பண்ண போகிறாங்க. நம்மளோட மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் வந்து இந்தியாவில் நம்மளோட ரேங்கிங், ஸோ இட்ஸ் நாட் குட் கம்பேரிங் டு அதர் கண்ட்ரிஸ். ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ரிஃபார்ம்ஸ் ஒர்க்கை நிதி ஆயோக் வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்ட் பாடி அமைச்சு அதை பண்ண போகிறாங்க. நோடல் ஏஜென்சியாக நிதி ஆயோக் ஆட் பண்ண போது 2020 ஆல்ரெடி மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் வந்துருச்சு ரிப்போர்ட், அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்தியாவில் இந்த நோடல் ஏஜென்சி வந்து நிதி ஆயோக் நான் சொன்ன மாதிரி மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் கோஆர்டினேஷன் கமிட்டி ஒன்று அமைக்க போகிறா. அவங்க தான் இந்தியாவில் என்னென்ன ரிஃபார்ம்ஸ் பண்ணணும், எப்படி பீப்புள்ஸை வந்து இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸில் அப்வேர்டில் கொண்டு வர்றது அப்படின்றது. மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் 2010 இருந்து UNDP அண்ட் OPHI இவங்க 2 பேரும் சேர்ந்து அதை ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மெயின்லி இதோட வெயிட்டேஜ் எடுத்திங்கன்னா நியூட்ரிஷன், சைல்டு மொர்டாலிட்டி. முன்னாடி இன்கம் ஃபுட்டு இருந்துச்சுன்னா பாவர்ட்டியில் வெளியில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. நியூட்ரிஷன் லெவல் ஆஃப் சில்ட்ரன் இஸ் இம்பார்ட்டன்ட், ஆல் பீப்புள். சைல்டு மொர்டாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, இயர் ஆஃப் ஸ்கூலிங், அஃபோர்டபுள் ஸ்கூலிங் இருக்குது அப்படின்றது, ஸ்கூல் அட்டண்டன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது. தென் குக்கிங் ஃபியூவல், லிவிங் ஸ்டாண்டர்ட் கேட்டகரியில் 10 indicators, 3 dimensions: health, education and living standard. ஹெல்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2, நியூட்ரிஷன் ஃபார் ஆல் அண்ட் தென் சைல்டு மொர்டாலிட்டி ரேட் எவ்வளோ இருக்குன்றது. எஜுகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 கேட்டகரி, இயர் ஆஃப் ஸ்கூலிங் இருக்குது, அப்புறம் ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் அட்டண்டன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது. லிவிங் ஸ்டாண்டர்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா குக்கிங் ஃபியூவல், சானிடேஷன், ட்ரிங்கிங் வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, ஹவுசிங், அப்புறம் ஃப்ளோர்னா அசர்ட்ஸ், நமக்கு எவ்வளோ கார்பெட் ஏரியா இருக்குது அப்படின்றது ஒவ்வொரு பர்சனுக்கும். அதன் அடிப்படையில் இண்டெக்ஸ் கொடுக்கப்படுது. இந்தியாவை பொறுத்தவரையும் வி ஹேவிங் லெசர் ரேங்க்ஸ். தட்ஸ் த ரீசன் இப்போ நிதி ஆயோக் வந்து இனிஷியேஷன் பண்ணியிருக்காங்க இது. ஸோ தட்ஸ் ஆல். ஹெரிட்டேஜ் ஆஃப் பஞ்சாப், இப்போது தேக்கோ அப்னா தேஷ் வெபினார் சீரீஸில் இப்போது பஞ்சாப் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஏரியா. ஸோ இட் வாஸ் லைக் வெபினாரில் அது ஆன்லைனில் அது ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ அவேர்னஸ் பஞ்சாபில் என்னென்ன ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் இருக்குது, யூ கேன் விசிட், ப்ரமோட்டிங் த டூரிசம். உங்களுக்கு தெரியும் இல்லை, ஏற்கனவே நம்ம வெபினாரில் நிறைய பார்த்துருக்கோம். பஞ்சாப் மீன்ஸ் தட் இஸ் 5 waters. ஸோ யூ பீப்புள் நோ தட். இந்த மகாராஜா ரஞ்சித் சிங் கிட்டே இருந்துச்சு. அப்புறம் பிரிட்டிஷர்ஸ் வந்து அவரை பிரிட்டிஷர்ஸோட பகுதியை அனெக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் தென் அங்கே தீஜ், லோஹ்ரி, பசந்த் பஞ்சாமி, அப்புறம் பைஷாக்கி, ஹோலா இதெல்லாமே வந்து நம்ம பொங்கல் ஃபெஸ்டிவல் மாதிரி அவங்களுக்கு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். அண்ட் தென் லாட் ஆஃப் எத்னிக் பீப்புள் ஆர் தேர், கிரீக்ஸ், ஆப்கான்ஸ், மங்கோல்ஸ், அப்புறம் ஆரியன்ஸ், பர்ஷியன்ஸ் குரூப்ஸ் ஆர் தேர். அது மாதிரி காளி டெம்பிள், பரதாய் கார்டன், அப்புறம் ஷீஷ் மஹால், குருத்வாரா தூக், அப்புறம் நிப்ரான் சாஹிப், கோயிலா முபாரக் காம்ப்ளெக்ஸ் எல்லாமே அங்கே ஹிஸ்டாரிக்கல் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஏரியா. ஹோலி ஷ்ரைன்ஸில் மெயினில் இந்த கோல்டன் டெம்பிள் ஹர்மேந்தர் சாஹி, சரிங்களா? ஸோ இட் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் பை குரு அர்ஜுன் தேவ், த பேஸ்மெண்ட் போட்டவர். ஸோ எவ்ரி திங் யூ பீப்புள் நோ. அண்ட் தென் த பண்டா லெஜெண்ட் ஆஃப் பந்தா பகதூர். ஸோ இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. there is a fort Sikh period. So that's all. Then 10th news and the final news, warmer Arabian Sea led to the intense rain in August. இப்போ ஆகஸ்ட் டைம் பீரியடில் அதிகமாக மழை பெஞ்சதுக்கான ரீசன் வந்து இங்கே இல்லை, இங்கே இப்போ தான் ரெயின்ஃபால் அதிகமாக இருக்குது. மெயினாக சவுத் வெஸ்ட் மான்சூன் நம்ம நார்தர்ன் ஏரியாலலாம் ரொம்ப சிவியராக இருந்துச்சு. குஜராத், பீகார், உத்தரப்பிரதேஷில் எல்லாமே ஃப்ளட்டிங் அதிகமாக இருந்துச்சு, மகாராஷ்டிரா எக்ஸெட்ரா. அதுக்கான ரீசன் ரிப்போர்ட் தான் என்ன சொல்லணும்னா, சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட் இருக்குது, ப்ளஸ் அரேபியன் சி வந்து வார்மர், விச் மீன்ஸ் நீங்கள் டைபோல் கேட்டகரி கூட எடுத்துக்கலாம். டைபோல்ன்றதை சொல்லலை இவங்க, பட் டைபோல் கேட்டகரியில் பாசிட்டிவ் டைபோலில் அரேபியன் சி வந்து வார்மராக இருக்கும். பே பெங்கால் சைடு வில் பி கோல்டர் கம்பேரிங் டு அரேபியன் சி. ஸோ அதன் மூலமாக அந்த வார்மிங் எஃபெக்ட் கன்வெக்ஷனல் ப்ராசஸில் ஹியூஜ் லைக் மாய்ஸ்டர் வந்து அப்ரைஸ் ஆகும். ப்ளஸ் இந்த விண்டும் அடிக்கிறதுனால அது வந்து வெஸ்டர்ன் கட்ஸ் ஏரியா இல்லைன்னா நார்தர்ன் ஏரியாவில் எல்லாமே அந்த க்ளவுட்ஸ் வந்து அக்குமுலேட் ஆகிறதுனால அதிகமான மழை பெய்யுது அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்பிளேஷன். ஸோ கிளைமேட் சேஞ்ச் இஸ் ஆல்சோ ரீசன் அப்படின்றது தான் இதுக்கு ரீசன் சொல்லியிருக்கேன். நாட் டைபோல் அப்படின்றத சொல்லலை. 2 to 3 டிகிரி சென்டிகிரேட் யூஷுவல் இருக்கிறத விட அதிகமாக இருக்குது அப்படின்றது. ஸோ தேட்ஸ் ஆல்.
Next news, World Solar Technology Summit. The first ever World Solar Technology Summit was organized by International Solar Alliance and the Federation of Indian Commerce, Chambers of Commerce and Industry. So, like the solar சம்மிட்டை பொறுத்த வரைக்கும் வாட்ஸ் பர்பஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சோலார் எனர்ஜியை ஹார்னஸ் பண்ணுறதுக்கு இந்தியாவும் சரி மற்ற கண்ட்ரிஸும் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இதில் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆட் பண்ணி சோலார் எனர்ஜியை ப்ரைவேட்லி பேஸ்டையும் சோலார் எனர்ஜி ரினியூவபிள் எனர்ஜி கேட்டகரியில் நம்ம அநேகமாக எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மீட்டிங் நடத்துகிறாங்க. ஸோ ஸ்டெப்ஸ் டேக்கன் பை இந்தியா எடுத்திங்கன்னா கார்பன் எமிஷனை கண்ட்ரோல் பண்ணுற வி ஆர் டேக்கிங் லாட் ஆஃப் ஸ்டெப்ஸ். நம்மளோட ரினியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி 2.5 times இன்க்ரீஸ் ஆகிருக்கு லாஸ்ட் இயர்ஸில். அந்த குளோபல் ரேங்க்ஸ் ஆன் ரினியூவபிள் எனர்ஜி 4th பிளேஸில் இருக்கும். 134 ஜிகாவாட், தட் இஸ் 35% ஆஃப் சோலார் எனர்ஜி நம்ம இப்போ ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை 2020 we have to go by 220 ஜிகாவாட். அதே இது நம்ம 2030 we are going for 400 மேலே சரியா ஜிகாவாட் நம்ம டார்கெட் வச்சுருக்கோம். And then project preparation facility is also there. Exim Bank is going to fund. அப்புறம் India announced USD of 1.4 billion line of credit for other 27 solar projects in the 15 countries. அப்புறம் சோலார் எனர்ஜி ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் இன் இந்தியா எடுத்துக்கிட்டால் நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அதன் அடிப்படையில் வி ஹேவிங் நேஷனல் சோலார் மிஷன்ஸ். 11th Jan 2020 நம்ம சோலார் மிஷன் லான்ச் பண்ணோம். அதனோட முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா 2030 we have to reduce by 33 to 35% கார்பன் எமிஷன்ஸை வந்து கம்மி பண்ணணும் 2005 பேஸ் லைனை வச்சு பேஸ் இயரை வச்சு. அண்ட் தென் ஒன் சன் ஒன் வேர்ல்ட் ஒன் கிரிட் ப்ராஜெக்ட் தட் இஸ் அபவுட் லைக் சோலார் அலையன்ஸில் இருக்கக்கூடிய அந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், இக்குவேட்டரில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே ஒன்றிணைச்சு அதில் நம்ம லைக் சோலார் ஒன் கிரிட்டை உருவாக்குறது. அதன் மூலமாக சன் வில் நாட் செட் இல்லையா இந்த ரவுண்ட் குளோபை பொறுத்த வரைக்கும். ஸோ அதன் மூலமாக 24/7 சோலார் எனர்ஜி நம்ம கிரியேட் பண்ண முடியும். குஷும் ப்ராஜெக்ட்ன்றது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டீசல் ஜென்ரேட்டர்ஸ் நம்ம லைக் வாட்டர் பம்ப்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் விவசாயிகள், அது எல்லாமே சோலார் வாட்டர் பம்ப்ஸை மாற்றுறது. சோலார் சர்க்கா மிஷனை பொறுத்த வரைக்கும் சோலார் எனர்ஜிஸை வந்து சர்க்கா கிளஸ்டர்ஸ் மூலமாக லைக் காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் மூலமாக அந்த ஏரியாக்களில் லோக்கலைஸ் பண்ணுறது. ஸோ பீப்புளுக்கு சஸ்டைனபிள் எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேட் பண்ணக்கூடிய அது ஆக்சுவலாக என்னன்னா உங்களுக்கு இந்த லைக் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக பவர் தேவை, அவங்களுக்கு இந்த மிஷன் மூலமாக சோலார் எனர்ஜி ப்ரொவைட் பண்ணுறது. அப்புறம் ரீசெண்டாக 750 மெகாவாட் சோலார் பவர் ப்ராஜெக்ட் வந்து ரேவா மத்திய பிரதேஷில் ஓப்பன் பண்ணாங்க. தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் வி ஸ்டடிட் ஆல்ரெடி, ஸோ யூ கேன் கோ த்ரூ தட். தென் 12th நியூஸ் வந்து லான்ச் ஆஃப் பேம்பூ கிளஸ்டர்ஸ். பேம்பூ கிளஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் 9 ஸ்டேட்ஸில் அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. குஜராத், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஒடிசா, அசாம், திரிபுரா, உத்தரகாண்ட். பேம்பூ மிஷனை பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு ஒரு லோகோவும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம 2017 1927 ஃபாரஸ்ட் ஆக்டில் இருந்து வி ரிமூவ் பேம்பூ ஃப்ரம் ட்ரீ அப்படின்றதுலேருந்து கிராஸ் அப்படின்ற கேட்டகரிக்கு மாற்றிட்டோம். அதன் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போது ஃபாரஸ்ட் டெவலப்பர்ஸாக இருக்கட்டும் இல்லை வெளியில் உள்ள ஆட்களும் பேம்புவை வந்து கட் பண்ணி அதை வந்து ப்ராடக்ட்ஸாக மாற்றுறதுக்கு இல்லைனா மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு முடியும், மார்க்கெட்டில் விற்கிறதுக்கு முடியும். ஸோ அதன் மூலமாக நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் வருது இல்லையா, அதை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கேட்டகரியில் அதை சஸ்டைனபிள் கேட்டகரியில் அதை யூஸ் பண்ண முடியும். அதுக்கு லைக் இப்போ இந்த 9 ஸ்டேட்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணிங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் மூலமாக இதில் வந்து மார்க்கெட்டிங் கேட்டகரி பண்ண போகிறாங்க. நேஷனல் பேம்பூ மிஷனை பொறுத்தவரை இட் வாஸ் லான்ச்ட் இன் 2018-19 ஹப் இண்டஸ்ட்ரி அண்ட் ஸ்போக் மாடல். அப்படின்னா ஒரு ஏரியாவிலேருந்து மற்ற ஏரியாவுக்கு ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ண போகிறாங்க. அதுக்குன்னு ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக ஸ்கில்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. லோகோ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் த லோகோ ஃபார் தி பேம்பூ மிஷன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். Now the time for the MCQ. Daily current affairs MCQ 9th September 2020. First question. Recently, Yanomami tribe has been seen in news. It belongs to which of the following geographical regions? Options are A. Amazon forest, B. Naga hills, C. Papua New Guinea, D. Falk Islands. Question number 2. Nord Stream 2 is a gas pipeline between which of the following two countries?
Options are A, Russia and France. Option B, Russia and Germany. Option C, Germany and Sweden. Option D, Sweden and Poland. Question number 3. With reference to development finance institution, consider the following statement. DFI. Statement number 1, DFI only provides short-term credit. Statement number 2, it can only be promoted by the government. Statement number 3, DFI often lend at low and stable rates of interest to promote investment with considerable social benefits. Options are A1 only, B2 only, C3, D1, 2 and 3 only. Fourth question, with reference to the Foreign Contribution Regulation Act, FCRA Act 2010, consider the following statement. Statement number 1, it regulates foreign funding of voluntary organizations in India. Statement number 2, it is implemented by Niti Aayog. Options are A1 only, B2 only, C both, D neither. Question number 5, wagon tragedy is associated with which of the following? Options are A, Komagatamaru incident, B, Mapla rebellion, C, Aligarh conspiracy, D, Kakori conspiracy. So that's all about today's current affairs and MCQ students. Hope you people answered. Thanks a lot for joining with us.